guys, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பார்ட்டி மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். சோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. நான் அப்பதான் நடுநடுல நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவேன். சோ அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and this is my Instagram ஐடி, இதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ்க்கு நான் எதுவுமே போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பான்ஸோட க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ மேக்கப் போடுறப்போ வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, உங்களோட பட்ஜெட்க்கு வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராடக்டை. அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டுக்கு வராதிங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் பட்ஜெட்க்கு அண்ட் தென் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பான்ஸோட க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பார்ட்டி லுக் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் க்ளாஸியான மேட் ஃபினிஷ் இல்லாமல் கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி மேக்கப் நான் வந்து பண்ணலான்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் ஒரு பார்ட்டி மேக்கப்னா கொஞ்சம் க்ளாஸியாக இருந்ததுனால நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக என்ன ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நெக்குக்கும் இயருக்குமே போட மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலர், இயர் ஒரு கலராக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன ஃபேஸ்க்கு போடுறீங்களோ அது கொஞ்சமாச்சும் காதுக்கும் உங்களோட நெக்குக்கும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். நான் இது நிறைய வீடியோஸில் ஒரு 2-3 வீடியோஸில் இந்த யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து கொஞ்சம் க்ளோ கொடுக்கும். நம்ம எங்கேயோ ரிசப்ஷன் போகிறோம் அண்ட் தென் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ ஸோ இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு க்ளோ கொடுக்கும். ஒரு மேட் ஃபினிஷ் இல்லாமல் ஒரு க்ளோவாக கொடுக்கும். அதுக்கு ஒரு டூயி ஃபினிஷ் கொடுக்கும் இந்த மேக்கப். ஸோ அதனால் வந்து நான் இந்த ப்ரைமர் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அண்ட் இந்த வந்து நீங்கள் எப்பவுமே ப்ரைமர் யூஸ் பண்ணுற பர்சன் வந்து ஓப்பன் போர்ஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் போர்ஸ் வந்து போர் ப்ளஸ் ப்ரைமர் சம்திங் அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அந்த ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதுவுமே வந்து போர் ப்ரைமர் தான். ஸோ எனக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஓப்பன் போர்ஸ் ப்ரைமர் தான். எனக்கு இந்த நோஸ் கிட்ட அண்ட் இந்த இடத்துல வந்து எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்குது. ஸோ நான் ஹைலைட் இப்போ நான் வந்து இந்த ப்ரைமர் வந்து எந்தெந்த இடத்துல நான் போடுறேன், ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண கிடையாது. எனக்கு எந்த இடத்துல க்ளோ இருக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் தான் இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், ஓப்பன் போர்ஸ் இருக்கிற இடத்துல நான் வந்து எனக்கு இப்போ நோஸ் கிட்ட இந்த இடத்துல அண்ட் தென் இங்கே அண்ட் தென் இங்கே அவ்வளோதான். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து இன்சைட்டோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோட ஷேட் வந்து ஷேட் நம்பர் 2 சாஃப்ட் ஹனி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறப்போ இப்படி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்படி டேப் தான் பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் வந்து உள்ளார போகும். ஸோ அதனால் இப்படி டேப் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஆரிக்கோட காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பிஎஸ்சி ஐப்ரோ டிஃபைனர் வச்சு நான் ஐப்ரோவை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஐப்ரோ டிஃபைனர் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து சீக்கிரமாக ஐப்ரோ வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஐ மேக்கப் போட்டுக்கிறேன். ஸோ ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் கிளிட்டராக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஐஷேடோக்கு வந்து நான் 452 ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஐஷேடோ வேணால் NYB அண்ட் ஸ்விஸ் பியூட்டி அந்த ஐஷேடோ பேலட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து லைட் ஆரஞ்ச் அண்ட் ஒரு சில்வர் ஷிம்மரி ஷேட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஐ மேக்கப் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஸோ லிப்ஸ்டிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வேஸ்லின் எடுத்துக்கிறேன். எப்பவுமே வந்து வேஸ்லின் போட்டு தான் லிப்ஸ்டிக்கோட, பிகாஸ் நம்ம வந்து லிப்ஸ் ட்ரையாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கும். அண்ட் வந்து நான் வந்து இது ஆரிக்கோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஆரிக்கோட லிப்ஸ்டிக் ஷேட் வந்துட்டு 3306 பிளட்டி மேரி அப்படிங்கிற ஒரு ஷேடு இது. ஸோ இந்த ஷேடு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷேடு வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்கும், அதனால அது வந்து லைட்டாக தான் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் நம்ம சும்மா டாட் மட்டும் வச்சுக்கிறேன். கீழே ஒரு டாட் மேலே ஒரு டாட், அதுவே வந்து அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் நான் டாட் வச்சதுக்கு இவ்வளோ டார்க்காக இருக்குது.
ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நான் வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். காஜல் வந்து லாக்மியோட ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். காஜல் இப்போ போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்துட்டு நான் ஷீல்ஸோட ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸோ வந்து கையிலே தான் எடுத்துக்கிறேன். ஹைலைட்டர் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேஸ் எந்தெந்த இடத்துல ஹைலைட்டடாக தெரியணுமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. நோஸ் அண்ட் அப்பர் லிப் லைனுக்கு கொஞ்சம் மேலே அண்ட் கண்ணுக்கு கிட்ட கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்ட்டி மேக்கப் இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நான் பார்க்குறேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ராடக்ட்ஸ் கூட நான் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி, இதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மேக்கப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட பிக் டேக்கு வந்து என்னை என்கொயரி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.